வணக்கம். போரும் கோள்களும். அந்த கூட்டுக்கோள்கள் திருக்கணிதப்படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 1ஆம் தேதி மார்ச் 1ஆம் தேதி எல்லாம் சுக்கிரன், புதன், சூரியன், ராகு, செவ்வாய் எல்லாம் கும்பத்துல தான் இருந்தது. நம்ம அத மறுக்கல. 26ஆம் தேதியும் அப்படிதான் இருந்தது கோள்கள். அதாவது 26 பிப்ரவரியிலயும் அப்படியே தான். இந்த கோள்கள் இப்ப சண்டை நடந்துகிட்டு இருக்குல்ல. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 16ஆம் தேதி மார்ச் மாசம். 16 மார்ச்ல எங்க நிக்குது அப்படின்னா, எல்லா கோள்களுமே பிரிஞ்சு நிக்குது. எப்படின்னா திருக்கணிதப்படி சனியோட சுக்கிரன், சூரியன் சேர்ந்துட்டா செவ்வாய், புதன், ராகு, சந்திரன் கீழே இருக்கான். கூட்டுக்கோள்கள் வந்தாலே உங்களுக்கு சண்டை வரும், வார் வரும்னு பொதுவா சொல்லிட்டு போகக்கூடாது. பொதுவா சொல்றது எல்லாருக்கும் ஈஸி. எப்பயுமே எதிரி என்றால் 180 டிகிரி வரணும். சனியும் செவ்வாயும் நேருக்கு நேர் 180 டிகிரியில இருக்கும் பொழுது நாம் எதிர்பாராத ஒரு போர் பிரச்சனையை உருவாக்கிட்டு போகும்னு சாத்திரத்துல சொல்றோம் மண்டேன் அஸ்ட்ராலஜில. ஆனா அதுக்காக கோட்டுக்கோள்கள் வரும்போதெல்லாம்னா நிறைய கூட்டுக்கோள்கள் சேர்ந்து பல காலங்கள்ல இருக்கு. அப்ப எல்லாம் போர் நடக்கல. இன்னும் உக்ரைன் ரஷ்யா போர் முடியல. ஏன்னா அந்த உக்ரைனுக்கு இந்த நேட்டோ நாடுகள் அவ்வளவு சப்போர்ட் பண்றதுனால அது முடியல. ரஷ்யாவும் போரை நடத்துது. அதே மாதிரிதான் இப்ப இந்த ஈரான் போரை அவங்க முதல்ல சொல்லிட்டாங்க. போரை தொடங்குவது நீங்களாக இருக்கலாம், முடிப்பது நாங்கன்ட்டாங்க. இதுல எங்கிட்டு ஜோதிடம் வர்றது? இதுல எப்படி ஜோதிட பலன்களை இந்த டைம்ல செய்யறது? இந்த கோள் மாறினா உடனே இது மாறிடும் சொல்றதெல்லாம் ஏற்புடையதாகவா இருக்கு? இதெல்லாம் தோத்து போயிருச்சுங்க. நன்றிங்க.